தமிழக மக்கள் கழகமா இல்லை தமிழக மக்கள் கட்சியா? நாளை மதியம் 12 மணிக்கு சஸ்பென்ஸை உடைக்கும் அண்ணாமலை. சோஷியல் மீடியாவில் வெளியிட்ட பதிவால் பரபரப்பு. வைரலாகி வரும் 3 முக்கிய சின்னங்கள். வணக்கம் நண்பர்களே. தமிழக பாஜகவின் அண்ணாமலை 6 ஆண்டுகளாக பாஜகவில் செயல்பட்ட நிலையில் தற்போது அந்த கட்சியிலிருந்து வெளியேறி புதிய கட்சி ஆரம்பித்து அரசியலில் தன்னை அடுத்த கட்டத்திற்கு எடுத்துச் செல்ல வேண்டும் என்று திட்டமிடுகிறார். இதற்காக தற்போது அவர் டெல்லி சென்று ராஜினாமா கடிதம் கொடுத்திருக்கிறார். அதையடுத்து அண்ணாமலையின் இந்த முடிவை மறுபரிசீலனை செய்யுமாறு அமித்ஷா கேட்டுக்கொண்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. ஆனால் இந்த நேரத்தில் அண்ணாமலையின் ராஜினாமா கடிதம் குறித்து தமிழக பாஜகவின் மாநில தலைவர் நயினார் நாகேந்திரனிடத்தில் கேட்டபோது அவர் கேட்ட கேள்வி அதிர்ச்சியை கொடுத்தது. காரணம், அண்ணாமலை பாஜகவிலிருந்து விலகுகிறாரா, யார் சொன்னது என்று கேட்கிறார். அதோடு அண்ணாமலை பாஜகவிலிருந்து விலகப் போவதாகவும் தனது பிறந்த நாளில் புதிய அரசியல் கட்சி தொடங்க திட்டமிட்டிருப்பதாக வெளியாகி வரும் தகவல்கள் திட்டவட்டமாக மறுத்துள்ளார் நயினார் நாகேந்திரன். அது மட்டுமின்றி தமிழக பாஜகவின் மாநில தலைவர் என்கிற முறையில் அண்ணாமலையிடமிருந்து இதுவரை எனக்கு எந்த ஒரு ராஜினாமா கடிதமும் வரவில்லை. அவர் இது சம்பந்தமாக என்னிடத்தில் பேசவும் இல்லை. இந்த விஷயத்தை ஊடகங்கள் தான் பூதகரமாக்கி வருகிறீர்கள். சட்டமன்ற தேர்தல் நேரத்தில் தனி ஹெலிகாப்டரில் எங்களுக்காக தீவிர பிரச்சாரம் செய்தவர் அண்ணாமலை. அதனால் எங்களுக்கிடையே கருத்து வேறுபாடு இருப்பதாக ஊடகங்கள் திட்டமிட்டு செய்தி பரப்ப வேண்டாம் என்றும் நயினார் நாகேந்திரன் கூறுகிறார். அதையடுத்து டெல்லி புறப்பட்டு சென்ற அண்ணாமலையிடத்தில் நீங்கள் புதிய கட்சி தொடங்க போவதாக செய்திகள் வெளியாகி வருகிறதே என்று விமான நிலையத்தில் மீடியாக்கள் கேட்டபோது அதற்கு எந்த மறுப்பும் சொல்லாமல் 2 நாளில் திரும்பி வந்து பதில் கொடுக்கிறேன் என்று சொல்லிவிட்டு சென்றாரே என நயினார் நாகேந்திரன் இடத்தில் கேட்டால், அப்படி என்றால் அது குறித்து நீங்கள் திரும்பி வந்ததும் அவரிடம்தான் கேட்க வேண்டும், எனக்கு அது பற்றி எதுவும் தெரியாது என்று சொல்லி சமாளிக்கிறார் நயினார் நாகேந்திரன். இந்த நேரத்தில் தூத்துக்குடியில் அண்ணாமலை பிறந்தநாளில் ஒட்டப்பட்ட ஒரு போஸ்டர் வைரலாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இன்றைய தினம் அண்ணாமலையின் பிறந்தநாள் என்பதால் தமிழகம் முழுக்க அவரது ஆதரவாளர்கள் ஆங்காங்கே போஸ்டர்கள் ஒட்டி இருப்பதோடு அவர் விரைவில் புதிய கட்சி தொடங்கி தனித்துவமான ஒரு அரசியலை செய்ய போவதாக பரபரப்பை ஏற்படுத்தி கொண்டு வருகிறார்கள். இந்த நிலையில் தூத்துக்குடி மாநகரம் முழுக்க அண்ணாமலையின் ஆதரவாளர் ரமேஷ் கண்ணன் என்பவர் ஒட்டியுள்ள போஸ்டரில் பதவியால் உயர்ந்தவர் அல்ல, மக்களின் இதயத்தால் உயர்ந்தவர், அரசியலை மாற்ற வந்தவர் அல்ல, அரசியலின் அர்த்தத்தையே மாற்ற வந்தவர், சிங்கம் கர்ஜிக்க காத்திருக்கிறது என்பது போன்ற அதிரடி வாசகங்களுடன் போஸ்டர் ஒட்டியுள்ளார். இது தூத்துக்குடி வட்டாரங்களில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருப்பதோடு அண்ணாமலையின் புதிய கட்சி புதிய அரசியல் குறித்த எதிர்பார்ப்பு பொதுமக்களிடையே அதிகரிக்க தொடங்கியிருக்கிறது. இந்த நேரத்தில் டெல்லியில் சென்றுள்ள அண்ணாமலை அமித்ஷா, நிதின் நவீன் ஆகியோரை சந்தித்துவிட்டு பிரதமர் மோடியை சந்திக்க வெயிட் பண்ணி கொண்டிருப்பதாக கூறுகிறார்கள். அதோடு தமிழ்நாட்டை பொறுத்தவரை தேசிய கட்சிகள் இல்லாமல் தனித்துவமான மாற்று அரசியல் செய்தால் மட்டுமே ஒரு முக்கிய தலைவராக உருவெடுக்க முடியும் என்பதை புரிந்து கொண்ட அண்ணாமலை தமிழ்நாட்டில் தனது புதிய அரசியல் அத்தியாயத்தை தொடங்க இதுதான் சரியான தருணம் என்கிற முடிவுக்கு வந்திருக்கிறார். ஆனால் இந்த நேரத்தில் அண்ணாமலையை பாஜகவிலிருந்து வெளியேறவிடக்கூடாது என்று நினைக்கும் அமித்ஷா அவருக்கு அதிகப்படியான சுய அதிகாரத்துடன் கூடிய பதவியை கொடுக்க திட்டமிட்டிருப்பதாக கூறுகிறார்கள். தொடர்ந்து அவரை பிரைன் வாஷ் செய்து வருவதாகவும் ஆனால் அதற்கு அண்ணாமலை பிடிகொடுக்காமல் இருப்பதாகவும் கமலாலய வட்டாரங்களில் கூறுகிறார்கள். ஆனால் அண்ணாமலையோ தமிழ்நாட்டில் மதசார்பற்ற முற்போக்கு அரசியலை கையில் எடுத்தால்தான் வெற்றி பெற முடியும். திராவிட கட்சிகளுக்கு மாற்றாக ஒரு புதிய இயக்கமாக உருவாகி அவர்களின் இருதுருவ அரசியலை பலவீனப்படுத்த வேண்டும் என்று திட்டமிடுகிறார். அதோடு சினிமா மோகத்தில் விஜய்க்கு ஓட்டளித்த மக்களை தெளிவுபடுத்தி நேர்மையான ஒரு அரசியலை முன்னெடுப்பதற்கும் அவர் தயாராகி கொண்டிருக்கிறார். இதன் காரணமாகவே ஆசை வார்த்தை காட்டி வரும் அமித்ஷாவுக்கு தொடர்ந்து அண்ணாமலை பிடிபடாமல் இருப்பதாகவும் கூறப்படுகிறது. இந்த நிலையில்தான் நாளை கண்டிப்பாக அண்ணாமலை மீடியாக்களை சந்திப்பார், தனது அடுத்த கட்ட அரசியல் நகர்வை அறிவிப்பார் என்பது தற்போது தெரிய வந்துள்ளது. அதனால் அண்ணாமலையின் புதிய கட்சி சம்பந்தமாக கடந்த பல மாதங்களாக நீடித்து வரும் சஸ்பென்ஸை நாளை அண்ணாமலை உடைக்கப் போகிறார். இன்று மாலை அண்ணாமலை தனது இணைய பக்கத்தில் ஒரு பரபரப்பு பதிவு போட்டுள்ளார். அந்த பதிவில் நாளை மதியம் 12 மணிக்கு புதிய கட்சியா அல்லது அடுத்த கட்ட நகர்வு என்ன என்பது குறித்த எனது முடிவை தெரிவிப்பேன் என்று பதிவிட்டுள்ளார் அண்ணாமலை. அதோடு சோஷியல் மீடியா மூலம் பொதுமக்களிடத்தில் அண்ணாமலை உரையாடப் போகிறார். அவர்களின் மனநிலை, கருத்து ஆகியவற்றை கேட்ட பிறகு புதிய கட்சி குறித்த அறிவிப்பை வெளியிடவும் திட்டமிட்டுள்ளாராம். இதன் காரணமாக நாளை 12 மணிக்கு அண்ணாமலையின் எதிர்கால திட்டம் என்ன என்பது தெரிந்துவிடும். இப்படி அண்ணாமலை ஒரு பதிவு போட்டதை அடுத்து அவரது ஆதரவாளர்கள் மத்தியில் பரபரப்பு பற்றி கொண்டுள்ளது. கண்டிப்பாக புதிய கட்சி என்கிற அறிவிப்பை தான் அண்ணாமலை வெளியிடுவார் என்று அவர்கள் தங்களது மகிழ்ச்சியை பகிர்ந்து கொண்டு வருவார்கள். ஆனால் பல மாதங்களாக நீடித்து வந்த புதிய கட்சி குறித்த சஸ்பென்ஸை நாளை 12 மணிக்கு அண்ணாமலை உடைத்து விடுவார் என்பது தற்போது உறுதியாகி இருக்கிறது. இந்த நேரத்தில் தனது புதிய கட்சி தொடர்பான தகவல்களை கரூரைச் சேர்ந்த ஒரு தேர்தல் ஆணையத்தின் அண்ணாமலை தரப்பு 2 பேரை பதிவு செய்து வைத்திருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது.
அதில் தமிழக மக்கள் கழகம், தமிழக மக்கள் கட்சி என்கிற 2 பெயரை முன்வைத்து அதில் ஒன்றை தனக்கு தருமாறு அண்ணாமலை விண்ணப்பித்திருப்பதாகவும் கூறப்படுகிறது. இதுகுறித்த தகவல்களை அண்ணாமலை ஆதரவாளர்கள் சோசியல் மீடியாவில் வெளியிட்டதை அடுத்து அதுவும் தற்போது வைரலாகி வருகிறது. ஒரு பக்கம் அண்ணாமலை வீதி லீடர்ஸ் என்கிற தனது அறக்கட்டளையை விரிவுபடுத்தி சமூக சேவையை அமைப்பாக நடத்தப் போவதாக கூறப்படும் நிலையில் இப்படி 2 கட்சியின் பெயரையும் கரூர் தேர்தல் ஆணைய அலுவலகத்தில் பதிவு செய்து வைத்திருப்பதாகவும் புதிய தகவல் ஒன்றும் தற்போது வெளியாகி இருக்கிறது. அது மட்டுமின்றி புதிய கட்சியின் சின்னம் குறித்த கருத்துக்களையும் அண்ணாமலை கேட்டு வருகிறாராம். அதில் பேருந்து, ஆட்டோ, வேன், கிரிக்கெட் மட்டை உள்ளிட்ட பல சின்னங்களை முன்வைத்து இதில் எதை தனது கட்சிக்கு கேட்கலாம் என்று ஆதரவாளர்களிடத்தில் அவர் கருத்து கேட்டு வருகிறார். அந்த வகையில் அண்ணாமலையை பொறுத்தவரை புதிய கட்சியின் பெயர், சின்னம் குறித்த அனைத்தையும் முடிவு செய்துவிட்டுதான் டெல்லிக்கு சென்றுள்ளார். அதனால் டெல்லியிலிருந்து திரும்பியதும் தனது கட்சியின் பெயர் சின்னத்தை அறிவிப்பதற்கு கூட தயாராகிவிட்டதாக தெரிய வந்துள்ளது. அடுத்த செய்தி, டாஸ்மாக் கடைகள் தனியார் மயமாக்கப்படுகிறதா? கோட்டையில் விஜய் நடத்திய ஆலோசனை. டாஸ்மாக் துறையில் ஏகப்பட்ட ஊழல் நடந்திருப்பதாக திமுக ஆட்சி காலத்தில் புகார்கள் எழுந்தது. அதுகுறித்து அமலாக்கத்துறையும் விசாரணை நடத்தியது. ஆனால் அப்போதைய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அமலாக்கத்துறை விசாரணைக்கு உச்சநீதிமன்றத்தில் தடை வாங்கிவிட்டார். இந்த நிலையில் தற்போது தாவேகா ஆட்சி நடைபெறும் நிலையில் கடந்த ஆட்சி காலத்தில் குவார்ட்டருக்கு 10 ரூபாய் லஞ்சம் வாங்கிய விவகாரத்தை தடுக்க நேற்று அதிகாரிகளிடத்தில் ஆலோசனை நடத்தியுள்ளார் முதலமைச்சர் விஜய். அதோடு பாட்டிலுக்கு 10 ரூபாய் வாங்கிய பல முக்கிய அதிகாரிகளையும் அவர் சஸ்பெண்ட் செய்திருக்கிறார். அதையடுத்து தமிழக அரசுக்கு டாஸ்மாக் கடைகள் மூலம் பல ஆயிரம் கோடி வருவாய் கிடைத்து வருகிறது. என்றாலும் டாஸ்மாக் கடைகளின் செயல்பாடுகள், பார்கள் நடத்துவது சம்பந்தமாக பல குளறுபடிகளும் குற்றச்சாட்டுகளும் எழுந்திருக்கிறது. இதன் காரணமாக டாஸ்மாக் நிர்வாகத்தை மாற்றி அமைக்கும் ஆலோசனையில் முதலமைச்சர் விஜய் ஈடுபட்டிருப்பதாக கூறுகிறார்கள். குறிப்பாக டாஸ்மாக் கடைகள், பார்களை தனியார் நிறுவனங்கள் அல்லது ஒப்பந்ததாரர்களிடம் ஒப்படைத்து நடத்துவதற்கு திட்டமிடப்பட்டு வருகிறதாம். இப்படி செய்வதால் அரசாங்கத்தின் நேரடி நிர்வாக சுமை குறைந்துவிடும். அதோடு அரசு அதிகாரிகள் நடத்துவதை விட தனியார்கள் நடத்தினால் அது தமிழக அரசுக்கு இன்னும் அதிகப்படியான வருவாய் கிடைப்பதற்கு வழிவகுக்கும் என்றும் ஆலோசனை நடைபெறுகிறது. ஆனால் டாஸ்மாக் தனியார் இடத்தில் ஒப்படைக்க விஜய் திட்டமிட்டு வருவதற்கு அரசு அதிகாரிகள் தரப்பு எதிர்ப்பு தெரிவித்து வருகிறது. ஆண்டாண்டு காலமாக கோடி கோடியாக லஞ்சம் வாங்கி வரும் இவர்கள் இப்படி ஒரு தனியார் இடத்தில் டாஸ்மாகை ஒப்படைத்து விட்டால் தங்களது வருமானம் போய்விடுமே என்று அவர்கள் அதற்கு எதிரான நடவடிக்கையில் ஈடுபட்டு வருவதாக கூறப்படுகிறது. என்றாலும் நாளை நடைபெறும் அமைச்சரவை கூட்டத்தில் இந்த டாஸ்மாக் நிர்வாக சீர்திருத்தம் குறித்த முக்கிய முடிவை எடுக்கப் போகிறாராம் முதலமைச்சர் விஜய். இதனால் டாஸ்மாக் கொள்முதல் தொடங்கி சில்லறை விற்பனை வரை ஏகப்பட்ட பணம் பார்த்து வந்த அரசு அதிகாரிகள் உச்சக்கட்ட அதிர்ச்சிக்கு ஆளாகியுள்ளார்கள்.